அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த வெர்டிக்ட் ஆன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ். தமிழ்நாடு அரசு எதிர் தமிழ்நாடு ஆளுநர் வழக்கின் தீர்ப்பு குறித்த பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த தீர்ப்புல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கவர்னர் வந்து வித்ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா 30 நாளைக்குள்ள பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணணுமோ இல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைச்சா அதை 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு பில்ல ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அசெம்பிளி பாஸ் பண்ணி திருப்பி நம்மளோட கவர்னர் கையில குடுக்குறப்ப அத கண்டிப்பா அசென்ட் பண்ணணும். கண்டிப்பா ஒப்புதல் தெரிவிக்கணும். அத 30 நாளைக்குள்ள ஒப்புதல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற இந்த இத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதே கேஸோட ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இங்க 2 குடுத்திருக்காங்க. The president must give assent or withhold his assent to the bill passed by a state legislature within 3 months அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது தனது ஒப்புதலை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தோம்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த ஒரு டைம் லிமிட் அப்படிங்கறத எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கவர்னர் வந்து பில்ல ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாருன்னா அவரு பிரசிடென்ட் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் தான். அதுக்குன்னு டைம் லிமிட் கிடையாது. as soon as possibleன்னு மட்டும்தான் இருந்திருக்கும். ஆர்டிகல் 201 படி பார்க்குறப்ப. ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கோட தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரசிடென்ட் கையில ஒரு மாநில அரசாங்கத்தோட மசோதா போகுது அப்படிங்கிறப்ப அதற்கு 3 மாசத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மேண்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, the president does not have an absolute veto or pocket veto over a bill passed by state legislature under article 201 of the constitution அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அரசியலமைப்பின் 201வது பிரிவின் கீழ் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா மீது குடியரசுத் தலைவருக்கு முழுமையான வீட்டோ அல்லது பாக்கெட் வீட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம கரெக்ட் தான். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் மேல பிரசிடென்ட் இன்டெஃபினிட்டா எதுவுமே பண்ணாம பாக்கெட் வீட்டோ எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்சல்யூட் வீட்டோவுமே எக்ஸசைஸ் பண்ண முடியாது. வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, மா அரங்கநாதன் லிட்ரரி பிரைஸ் ஃபார் 2025 வில் பி அவார்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்கான மா அரங்கநாதன் இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு அவர்களுக்கு இந்த விருது வழங்க போறாங்க. சரியா? அடுத்தது, who were the Supreme Court judges that deliver the historic ruling mandating timely assent by governors to state bills அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் சரியான நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கவர்னர் ரிலேட்டடா டைம் லிமிட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம் லிமிட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது யாரு? ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த ஜட்ஜஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன். இவங்க 2 பேரும் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருப்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் இணைந்த முதல் ஆப்பிரிக்க நாடு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மொரிஷியஸ் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 2000 சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் இதோட மெம்பர்ஸா வருவாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா மொரிஷியஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் குருகிராம்ல இருக்கு. சரிங்களா? குருகிராம் இன் ஹரியானா. சரியா? குருகிராம்ல இருக்கு. லாஸ்டா, வனஜீவி ராமையா எ ஃபேமஸ் என்விரான்மெண்டலிஸ்ட் பிலாங்ட் டு விச் ஸ்டேட்? பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலரான வனஜீவி ராமையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல இவர் இறந்து போயிட்டார். வனஜீவி ராமையாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரீ கவரை இன்க்ரீஸ் பண்றதுல இவரோட ரோல் முக்கியமான ஒரு ரோலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட சாப்லிங்ஸை வந்து பிளான் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? தெலுங்கானாவை சேர்ந்தவர். சமீபத்துல இறந்து போயிட்டார். அந்த பின்னணியில பாக்குறோம் 2017ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்திருப்பாங்க. சரியா? இவரோட ஒர்க்கை பாராட்டி இவருக்கு பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.